இப்பொழுது தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வந்து சில படிவங்கள குடுத்திருக்கு. நீங்க வந்து இந்த நாட்டோடைய குடிமகனா அப்படிங்கிறதுக்கு உறுதிப்படுத்துறதுக்கு. ஏற்கனவே தேர்தல் வாக்காளர் அட்டை எல்லாருக்கும் இருக்கு. இப்போ நம்ம இந்திய தேர்தல பொறுத்தவரையும் உயிரோட இருக்கிறவன சாகடிச்சுரும். ஆனா செத்தவன பல வருஷங்கள் உயிரோட வச்சிருக்கும். இதுதான் நம்மளுடைய தேர்தல் அமைப்பு. அந்த அளவுக்கு அதிகாரிகள் வந்து விழிப்புடன் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இதுக்கெல்லாம் சான்று என்ன தெரியுமா? இதுக்கு பின்னாடி ஒண்ணு எழுதியிருக்கு. தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ். அங்கீகரிக்கப்பட்ட கல்வி வாரியங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களால் வழங்கப்பட்ட மெட்ரிகுலேஷன் கல்விச் சான்றிதழ். தகுதி வாய்ந்த மாநில அதிகாரிகளால் வழங்கப்பட்ட நிரந்தர வசிப்பிடச் சான்றிதழ். இப்ப பார்த்தீங்களா? தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் அரசு அங்கீகரிக்கப்பட்ட பள்ளி, கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள். இதிலேயே குறிப்பிட்டிருப்பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம நாட்டில் உள்ள தேர்தல் அதிகாரிகளும் தகுதி வாய்ந்தவங்களா அப்படின்றது தான் நமக்கு எழுகிற சந்தேகம். ஏன்னா உண்மையிலேயே அந்த அதிகாரிகள் தகுதி வாய்ந்த அதிகாரிகள்னா இந்த பேப்பர்ல தகுதி வாய்ந்த அதிகாரிகளுடைய போடுவாங்களா முதல்ல? இது சிரிக்க மாட்டானா பார்த்தா? ஒரு அரசு வேலைக்கு எடுக்கும்போது அவங்கள தகுதி இருக்கு இல்லைங்கிற பார்த்து கூடவா எடுக்க மாட்டாங்க? இல்ல ஒரு பள்ளி, கல்லூரிகள் இங்க நடத்தும்போது அதுக்கு உரிய அங்கீகாரம் குடுத்து தானே நடத்தப்படும். அப்புறம் அங்கீகாரம் பெற்ற பள்ளி, பல்கலைக்கழகங்கள் சான்றிதழ் கேட்டா எப்படி? இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து இந்த அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு விஷயத்த திட்டமிட்டு செய்றாங்களா? இல்லையாங்கிறதே தெரியல. ஒரு இறந்த பின்னாடி இறப்புச் சான்றிதழ வாங்கும்போதே அவர் இறந்து போனார்ன்னு பதிவிடு செய்யும்போது, அப்பவே வந்து அதெல்லாம் வந்து அரசு அதிகாரிகள் கணக்கில் எடுத்து இந்தந்த ஊர்ல, இந்தந்த தெருவுல இத்தன பேர் இறந்துட்டாங்க அப்படின்றத எடுத்து, அப்ப அவர்களுடைய வாக்கெல்லாம் வந்து நீக்கிட்டா வேலையே முடிஞ்சுச்சு. மக்களே திருப்பி திருப்பி குழப்புறது. இதுக்குள்ள ஒரு அரசியல். ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி இது எங்களுக்காண்டி வந்து எதிரா செயல்படுது. இது எங்களுக்கு அவர்களுக்காண்டி ஆதரவா செயல்படுது அப்படின்னு. அரசியல்வாதிகளும், அதிகாரிகளும் சரியா செயல்பட்டா மக்கள அல்லாடப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இதுல மக்கள் தான் வந்து விழிப்புணர்வோட இருக்கணும்.